ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்ச ஸ்டோரி ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து நிறைய பேனை விற்றுட்டு இருந்தாலாம். அவளுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து தொப்பி விற்றுட்டு இருந்தாராம். அந்த தொப்பிகளில் ஒரு தொப்பி மேலே அந்த பாப்பாவுக்கு ரொம்ப ஆசையாம். அந்த பாப்பாவை பொறுத்தளவுக்கு அந்த தொப்பி போட்டால் தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு அவன் நினச்சிருந்தாலாம். அப்படி இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் ஒரு நாள் வந்து அவனை வந்து பர்த்டேக்காக சாக்லேட் கொடுக்க வந்தானா. ஆனால் அந்த பொண்ணோட முகத்தில் சிரிப்பே இல்லையா. அப்போ ஏன் நீ சிரிக்கல, உனக்கு எது கொடுத்தா ஹாப்பியாக இருப்பேன்னே அவள் வந்து அந்த கேப் கிடச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த பையன் உடனே அவ்வளோதானே அப்படின்னு அந்த கேப் வாங்கி கொடுத்துட்டானா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா அதை போட்டுட்டு அவள் ஓட ஆரம்பிச்சிட்டாலாமா. அவங்க ஏரியாவில் இருக்கவங்களாம் நீ ரொம்ப அழகாக இருக்கே, நீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பாவும் அந்த பாப்பாவை பார்த்துட்டு நீ பார்க்க இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னாங்களாம். அந்த பாப்பா சொன்னாங்கம்மா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த தொப்பி தான்ப்பா அப்படி. அவங்க அப்பா எந்த தொப்பி அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா அந்த பாப்பா தலையில் அந்த தொப்பி இல்லையா. அந்த பாப்பாவுக்கு அப்போ தான் புரிஞ்சுதான், ஓ நம்ம ஓடி வர அவசரத்தில் அந்த தொப்பி கீழே விழுந்ததை நம்ம பார்க்காம வந்துட்டோம் அப்படின்றது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, நம்மளோட சந்தோஷன்றது வந்து ஒரு பொருள்லேயோ ஒரு இடத்துலையோ எந்த விஷயத்துலையும் கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ்.